ஒரு நிமிஷம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். நாளை காலையில நீங்க தூங்கி எந்திரிக்கும்போது, உங்க வீட்ல எந்த பொருளும் கலைஞ்சு கிடக்கல. சமைக்க போற கிச்சன்ல எந்த பாத்திரமும் தேய்க்காம இல்ல. சிங்க் ஃபுல்லா காலியா நீட்டா இருக்கு. கிச்சன்ல எதுவுமே கலையல. ஆஃபீஸுக்கோ இல்ல நீங்க வெளியிலயோ கிளம்பும்போது எந்த ட்ரெஸ் போடுறது அப்படிங்கிற பதற்றம் இல்ல. மாச கடைசியில கிரெடிட் கார்டு பில் பத்தின பயம் இல்ல. உங்க ஃபோன்ல தேவையில்லாத நோட்டிஃபிகேஷன்ஸ் எதுவும் உங்கள தொந்தரவு பண்ணல. மனசுக்குள்ள எந்த பாரமும் இல்லாம ரொம்ப நிம்மதியா தூங்குறீங்க. எப்படி இருக்கும் இந்த வாழ்க்கை? இதெல்லாம் கற்பனைக்கு வேணா நல்லா இருக்கு வினிதா. நிஜத்துல சாத்தியமே இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். அன்பான ஸ்டோரி டைம் வித் வினிதா நேயர்களே எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் மக்களுடனும் உங்க தோழி நான் வினிதா உங்க கூட பேச வந்துட்டேன். இன்னைக்கு நாம பேச போறது ஏதோ ஒரு புக்ல படிச்ச தியரி கிடையாது. ஒரு சின்ன வீட்டுக்குள்ள 3 பேர் கொண்ட எங்களோட குட்டி குடும்பம் எல்லா நடுத்தர குடும்பங்களையும் மாதிரி பொருட்களையும் தேவைகளையும் சேர்த்து வச்சு மூச்சு திணறிட்டு இருந்தப்போ நாங்க எடுத்த ஒரு தைரியமான முடிவு. அதுதான் மினிமலிசம். இந்த ஒரு வார்த்தை எங்க வீட்டை மட்டும் மாத்தல, எங்களோட நிம்மதியை, எங்களோட பேங்க் பேலன்ஸை, என் பொண்ணோட வளர்ப்பை, ஏன் எங்களோட ஒட்டுமொத்த வாழ்க்கையையே தலைகீழா புரட்டி போட்டுடுச்சு. அதுவும் ஒரு பாசிட்டிவ் பக்கமா. ஏன் எப்பவும் நாம வீட்டை க்ளீன் பண்ண ஓடிக்கிட்டே இருக்கோம்? ஏன் எவ்வளவு ஓடியும் கையில காசு நிக்க மாட்டேங்குது? ஏன் இத்தனை பொருட்கள் இருந்தும் மனசுக்குள்ள ஒரு நிம்மதியே இல்ல? இந்த கேள்விகள் எல்லாம் என்ன மாதிரி உங்களுக்கும் இருந்தா இந்த வீடியோ உங்க வாழ்க்கையை மாத்த போற ஒரு மாபெரும் மேஜிக்கல் டேர்னிங் பாயிண்டா இருக்கும். உங்களுக்கான ஒரு கப் காஃபியோ இல்ல டீயோ எடுத்துட்டு வந்து ரிலாக்ஸா உட்காருங்க. எங்களோட இந்த அழகான மாற்றத்தை, ரகசியத்தை உங்களுக்குள்ள கடத்த நான் ரெடி. நீங்க ரெடியா? சரி. ஃபர்ஸ்ட் மினிமலிசம் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கலாம். நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, மினிமலிசம்னா வீட்ல 4 செவரும் தரையில ஒரு பாயும் மட்டும்தான் இருக்கணும், கஷ்டப்பட்டு கஞ்சத்தனமா வாழணும்னு. தப்புங்க. அது மினிமலிசம் இல்ல. அதுக்கு பேரு துறவறம். மினிமலிசம்னா என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு உண்மையாவே எது தேவையோ, எது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு, தேவையில்லாத உங்களோட கவனத்தை சிதறிக்கிற விஷயங்களை வாழ்க்கையிலிருந்து நீக்கிறது. நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் நம்ம வீட்டில் பொருட்கள் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் நிம்மதி அதிகமாக இருக்கும் இல்லையா? நாம் என்ன பண்ணிட்டோம்னா, பொருட்கள் சேர தான் நம்மளோட அந்தஸ்து உயருது, நாம் பணக்காரங்க ஆகிறோம்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். தேவையில்லாத பொருட்களை வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீட்டில் ஒரு காலம் இருந்தது. வாரம் வாரம் ஆன்லைனில் ஆஃபர் போட்டால் எதையாவது வாங்குறது. டிமார்ட் போய் நிறைய பொருட்களை தேவையே இல்லைனாலும் வாங்குறது. வார கடைசியில் வீட்டை க்ளீன் பண்ணிக்கிட்டே டயர்ட் ஆகிறது. இப்படித்தான் இருந்தோம். ஆனால் எப்போ நாங்கள் இந்த மினிமலிசம் பாதையை தேர்ந்தெடுத்தோமோ அப்போவே எங்கள் லைஃப்பில் ஒரு மேஜிக் நடக்க ஆரம்பிச்சுது. அது என்னென்ன நன்மைகள்னு ஒவ்வொன்றா பார்க்கலாமா? நம்பர் 1, மன அமைதியும் குறைந்த மன அழுத்தமும். டீக்ளட்டர்ட் ஹோம் ஈக்குவல் டு டீக்ளட்டர்ட் மைண்ட். அதாவது குறைவான பொருட்கள், நிறைவான மன அமைதி. உளவியல் ரீதியா ஒரு உண்மை இருக்குங்க. நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற பொருட்கள் சிதறி கிடந்தா நம்ம மூளையும் குழப்பமாக தான் இருக்கும். மினிமலிசத்துக்கு மாறின அப்புறம் நாங்கள் உணர்ந்த ஒரு முதல் விஷயம், வீட்டுக்குள்ளே வந்தாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு அமைதி கிடைக்குது. முன்னாடி எல்லாம் காலையில் எந்திரிச்ச உடனே என் பொண்ணுக்கு எந்த ட்ரெஸ் போடுறது, அந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்காக கிளிப் எங்க, என் கணவரோட ஆஃபீஸ் ஃபைல் எங்கன்னு தேடுறதுலையே பாதி எனர்ஜி போயிடும். இப்போ எல்லாம் லிமிட்டடாக அதோட இடத்துல தெளிவாக இருக்குது. துணிகளை அடுக்கின வார்ட்ரோபை திறந்தா முன்னாடி 50 துணிகள் இருக்கும், ஆனால் போடுறதுக்கு ட்ரெஸ்ஸே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ இருக்கிறதே கொஞ்சம் ட்ரெஸ் தான், ஆனால் எல்லாமே பிடிச்ச ட்ரெஸ், டக்குன்னு எடுத்துட்டு போட்டுட்டு கிளம்பிடலாம். வீடு சின்னதாக இருந்தாலும் பொருட்கள் கம்மியாக இருக்கும்போது அது பார்க்க ரொம்ப விசாலமாக அழகாக தெரியும். அந்த ஸ்பேஸ் நமக்குள்ள ஒரு பெரிய நிம்மதியை தருது. 2, பண சேமிப்பும் முதலீட்டு வளர்ச்சியும். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முக்கியமான நன்மை என்னன்னா அதுதான் பணம். எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு தாத்தா இருந்தார். அவர் எப்போவுமே ஒரு விஷயம் சொல்லுவார், பணத்தை சும்மா சேர்த்து வைக்கிறது புத்திசாலித்தனம் இல்லை, அந்த பணத்தை எப்படி வளர்க்கணும்னு கற்றுக்கணும் அப்படின்னு. மினிமலிசத்துக்கு மாறின அப்புறம் எங்களோட நுகர்வு கலாச்சாரம், அதாவது பையிங் ஹேபிட்ஸ் டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ நாங்கள் ஒரு பொருளை வாங்க கடைக்கு போனால் இல்லை ஆன்லைனில் பார்த்தா உடனே கார்டு எடுத்து ஸ்வைப் பண்ண மாட்டோம். இது நமக்கு இப்போ அத்தியாவசிய தேவையா இல்லை தற்காலிக ஆசையா அப்படின்னு எங்களுக்குள்ளேயே கேட்டுப்போம். ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு தோணுனா 48 மணி நேரம் வெயிட் பண்ணுவோம்.
அதுக்கப்புறமும் அது தேவைன்னு மனசுல பட்டா மட்டும் தான் வாங்குவோம். ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 90% பொருட்கள் நமக்கு தேவையே இல்லன்னு அந்த 2 நாள்ல புரிஞ்சிடும். இப்படி தேவையே இல்லாத ஷாப்பிங், பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ், ஷோ ஆஃப் பண்றதுக்காக வாங்குற பொருட்கள் இதையெல்லாம் கட் பண்ணப்போ மாசம் ஒரு பெரிய தொகை மிச்சமாச்சு. அந்த மிச்சமான பணத்த நாங்க சும்மா பேங்க்ல போட்டு வைக்கல. எதிர்காலத்துக்காகவும், எங்களோட கனவுகளுக்காகவும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சோம். பணம் நமக்காக வேலை செய்யணுங்கிற ரகசியத்த மினிமலிசம் தான் எங்களுக்கு கத்துக் கொடுத்துச்சு. 3. ரொம்ப முக்கியமான நன்மை, நேரம் மற்றும் உறவுகள், டைம் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ். மினிமலிசத்துக்கு முன்னாடி என்னோட சண்டே எப்படி இருக்கும் தெரியுமா? வீட்ட கூட்டுறது, துடைக்கிறது, கிச்சனை கிளீன் பண்றது, கலைஞ்சு கிடக்கிற பொருள்கள அடுக்குறது அப்படின்னு பாதி நாள் அதிலேயே போயிடும். சாயங்காலம் டயர்ட் ஆகி படுத்துடுவேன். சமைக்கவும் மாட்டேன். அன்னைக்கு வெளியில தான் ஆர்டர் பண்ணுவோம். என் குடும்பத்துக்காக, என் பொண்ணுக்காகன்னு என்னால குவாலிட்டி டைம் ஒதுக்க முடியல. ஆனா இப்போ பொருட்கள் கம்மியா இருக்கிறதுனால வீட்ட கிளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. 15 to 20 மினிட்ஸ்ல வேலை முடிஞ்சிடும். மிச்சமாகிற அந்த நேரத்த நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிப்போம். என் குழந்தை கூட விளையாடுவோம். அவளுக்கு கதை சொல்லுவேன். என் கணவர் கூட நிதானமா உட்காந்து ஒரு கப் காஃபி குடிப்பேன். எங்களோட பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. என் குழந்தைக்கு நாங்க இப்போ ஒரு பொருளை வாங்கி கொடுக்கறத விட அவளை ஒரு பார்க்குக்கோ இல்லை ஒரு டூரோ கூட்டிட்டு போய் அவளுக்கு நல்ல நினைவுகளை பரிசா தர்றோம். ஏன்னா பொருட்கள் ஒரு நாள் பழசாகிடும், ஆனா நினைவுகள் எப்பவுமே அழியாது. 4வது, சிறந்த ஆரோக்கியமும் ஆழ்ந்த தூக்கமும். மினிமலிசத்துக்கும் ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா? பெரிய கனெக்ஷன் இருக்குங்க. வீட்டில் பொருட்கள், ஷோபீஸ்கள், தேவையில்லாத ஃபர்னிச்சர்ஸ்னு எல்லாமே கம்மியாகும்போது தூசு தங்குற இடங்கள் தானாகவே குறையுது. இதனால் அலர்ஜி, ஆஸ்துமா போன்ற சைனஸ் பிரச்சனைகள் வர்றது இல்லை. வீடு எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கிளீனிங் கெமிக்கல்ஸ் பயன்பாடும் குறைஞ்சிடும். இப்போ நீங்கள் பெட்ரூம்குள்ளே போகிறீங்க. அங்கே போனால் கலைஞ்சு கிடக்கிற துணிகள், அடுக்கடுக்காக இருக்கிற பொருட்கள் கண்ணில் படாதப்போ நம்மளோட மூளை தானாகவே ரிலாக்ஸ் மோடுக்கு போயிடும். மினிமலிசத்துக்கு மாறினதுக்கு அப்புறமா எந்தவித சிந்தனையும் இல்லாமல் நிம்மதியாக ஆழ்ந்து தூங்க முடியுது. மனசும் நிம்மதியாக இருந்தால் உடல் ஆரோக்கியம் தானாக தேடி வரும் இல்லையா? 5. முடிவெடுக்கும் திறன் மற்றும் மனக்கவனம். நாம் ஒரு நாளைக்கு எத்தனை சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கிறோம் தெரியுமா? காலையில் என்ன ட்ரெஸ் போடுறது, எந்த பாத்திரத்தில் சமைக்கிறது, எந்த செருப்பை போடுறது, இப்படி உளவியலில் இதுக்கு டெசிஷன் ஃபெட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முடிவெடுத்து முடிவெடுத்து களைத்து போகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமாக முடிவெடுத்து நம்மளோட மூளை டயர்ட் ஆகிடுது. இப்போ பொருட்கள் குறையும் போது எதை தேர்வெடுக்கிறது அப்படிங்கிற குழப்பம் நீங்கும். இதனால் நம்மளோட முக்கியமான வேலைகள், நம்மளோட கனவுகள், இல்லை பிஸ்னஸ்ஸு, கெரியர்னு அதுக்கு மேலே நம்மளால் முழு கவனத்தையும் எனர்ஜியையும் செலுத்த முடியும். அதே மாதிரி மற்ற பொருட்கள் மேலே நம்மளோட மோகம் குறையும் போது நாம் யார், நமக்கு உண்மையாகவே என்ன வேணும், என்ன பிடிக்கும், நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிற ஒரு செல்ஃப் டிஸ்கவரி, சுய விழிப்புணர்வு நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும். நம்மளை நாமளே தேடி கண்டுபிடிக்க மினிமலிசம் ஒரு பெரிய டூல். 6. பயணங்களின் போது கிடைக்கும் சுதந்திரம். முன்னாடியெல்லாம் ஏதாவது ஊருக்கு போகணும், இல்லை எங்கேயாவது டூர் போகணும்னா பெரிய பெரிய பேக் எடுத்துகிட்டு போவோம். அதில் பாதி துணிகளை தொடக்கூட மாட்டோம். ஆனால் சொமன்னு சுமந்துக்கிட்டு போவோம். இப்போ நாங்கள் மினிமலிசத்துக்கு மாறினதுக்கப்புறம் எங்களோட ட்ராவல் ஸ்டைலே மாறிடுச்சு. ஏன்னா நாங்கள் அதிகமாக ட்ரெஸ்ஸே வாங்குறதில்ல. வாங்கினாதான் அதை எடுத்து நிறைய போட்டு பேக் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கு. ரொம்ப கம்மியான அத்தியாவசியமான பொருட்களை மட்டும் வாங்குறதுனால, அளவாக எடுத்துகிட்டு போகிறதுனால பயணங்கள் ரொம்ப பாரம் இல்லாமல் சுதந்திரமாக ஜாலியாக இருக்குது. லக்கேஜை பற்றின கவலையே இல்லாமல் இயற்கையையும் ரசிக்க முடியுது. வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே புரியும். வீடு மாறணும் அப்படின்னாலே பெரிய தலைவலியாக இருக்கும். ஆனால் மினிமலிஸ்ட் குடும்பத்துக்கு வீடு மாறுறது ஒரு சுமையாகவே தெரியாது. பொருட்கள் கம்மியாக இருக்கிறதுனால டக்குன்னு பேக் பண்ணிவிட்டு ஈஸியாக கிளம்பிடலாம். 7. ஒப்பிட்டு பார்க்கும் குணம் மறைதல். இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்தில் மற்றவங்க கார் வாங்குறாங்க, புது ஃபோன் வாங்குறாங்க, பெரிய பிராண்டட் பொருட்கள் வாங்குறாங்கன்னு பார்த்துட்டு நாமளும் அவங்களோட போட்டி போடணும்னு எதையாவது வாங்குகிறோம். இதை கம்பேரிஷன் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு மினிமலிஸ்டாக மாறினதுக்கு அப்புறமா நான் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா, போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படின்னு. என்கிட்ட என்ன இருக்கோ அது எனக்கு போதும். அது என்ன மகிழ்ச்சியை எனக்கு தருமோ அது போதும். அது என்ன சந்தோஷமாக வச்சிருக்கு அப்படிங்கிற மெச்சூரிட்டி. இது எல்லாம் தான்
மத்தவங்களோட நம்மளோட வாழ்க்கைய ஒப்பிட்டு பார்த்து பொறாமைப்படுறது, இல்ல தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போறது அப்படிங்கிற குணம் டோட்டலா காணாம போயிடும். நமக்குன்னு ஒரு தனி அமைதியான பாதை கிடைச்சிடும். 8. மினிமலிஸ்ட் பேரண்டிங். ஒரு அம்மாவா, என் பொண்ணு விஷயத்துல நாங்க பார்த்த பெரிய மாற்றம் இது. இன்னைக்கு நிறைய பெற்றோர் குழந்தைகளுக்கு பொம்மைகள அள்ளி அள்ளி குவிக்கிறாங்க. ஆனா அதோட விளைவு என்ன தெரியுமா? குழந்தைகளுக்கு 100 பொம்மைகளை வாங்கி கொடுத்தா, அவங்களுக்கு எதன் மீதும் ஒரு ஈடுபாடோ, மதிப்போ இருக்காது. அதுவே கம்மியான அர்த்தமுள்ள பொம்மைகள் இருக்கும்போது, அவங்க அந்த பொம்மைகள வச்சு புதுசு புதுசா யோசிச்சு, கற்பனை செஞ்சு விளையாட பழகுறாங்க. குழந்தைகளுக்கு எல்லாத்தையும் கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி தராம, மினிமலிஸ்டிக்கா வளர்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு பொருளோட அருமையும், அத பத்திரமா எப்படி பார்த்துக்கிறதுங்கிற பொறுப்பும் தானாவே வருது. இது அவங்களோட எதிர்காலத்த ரொம்ப அழகா மாத்தும். 9. ஒரு சின்ன வீட்டில் மினிமலிசம் தரும் சுதந்திரம். நாங்க ஒரு சின்ன வீட்ல 3 பேர் கொண்ட குடும்பமா இருக்கோம்னு சொன்னேன் இல்லையா? பல பேர் நினைப்பாங்க, சின்ன வீடுனாலே நெருக்கடியா இருக்கும், கஷ்டமா இருக்கும்னு. ஆனா மினிமலிசம் எங்கள அந்த சின்ன வீட்டுக்குள்ளேயும் ஒரு ராஜாங்கத்தையே நடத்த வைக்குது. வீட்ல தேவையில்லாத ஃபர்னிச்சர்ஸோ, இல்ல அடைசல்களோ இல்லாததுனால என் குழந்தை நல்லா ஓடி ஆடி விளையாட சூப்பரான ஸ்பேஸ் இருக்கு. வீடு பார்க்கறதுக்கே ரொம்ப நீட்டா, அழகா, ஓப்பனா இருக்கு. ஒரு பெரிய வீட்டை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஆகிற செலவும், நேரமும், எனர்ஜியும் இந்த சின்ன மினிமலிஸ்டிக் வீட்டில் மிச்சமாகுது. நாம் கம்மியான பொருட்களை பயன்படுத்தும் போது இயற்கைக்கு நாம் செய்கிற தீமைகளும் குறையுது. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைக்கிறது, தேவையானதை மட்டும் சமைக்கிறது, வேஸ்டேஜ் இல்லாமல் பார்த்துக்கிறதுன்னு எங்களோட லைஃப் ஸ்டைல் ரொம்ப ஹெல்த்தியாக மாறியிருக்கு. இவ்வளவு நன்மைகளை தர்ற இந்த மினிமலிசம் வாழ்க்கையை நீங்களும் வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? இது ஒன்றும் கஷ்டமான விஷயம் இல்லைங்க. இன்றைக்கே உங்கள் வீட்டில் இருந்து ஒரு சின்ன இடத்தை தேர்ந்தெடுங்க. உங்கள் வார்ட்ரோபோ, கிச்சனோ, இல்லை பெட்ரூமில் ரேக்கோ ஏதோ ஒன்று. கடந்த 6 மாதமாக நீங்கள் பயன்படுத்தாத பொருட்கள் ஏதாவது இருந்தால் அதை தயவு செஞ்சு எடுத்து வேறு யாருக்காவது கொடுத்துருங்க, இல்லை டிஸ்போஸ் பண்ணிவிடுங்க. உங்களை சுற்றி இருக்கிற தேவையற்ற விஷயங்களை நீங்கள் குறைக்க குறைக்க உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் குறையும் அப்படிங்கிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க. வாழ்க்கைங்கிறது பொருட்கள் சேர்க்கறதுல இல்லைங்க, நாம் சேர்க்குற அன்பிலும் நாம் வாழ்கிற நிம்மதியிலும் தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். மினிமலிசம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த பொருளை இன்றைக்கி தூக்கு போட போகிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நான் நிறைய மினிமலிசம் வீடியோஸ் போட்டிருக்கேன். மறக்காமல் மினிமலிசம் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டையும் போய் செக் பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தரேன். உங்களுக்கு தேவைப்பட்டால், உங்களுக்கு டைம் இருக்குன்னா மட்டும் போய் செக் பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு அழகான வீடியோவோட உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டோரி டைம் வித் வினிதாவிற்காக அன்புடனும் அக்கறையுடன் நான் உங்கள் தோழி வினிதா. நன்றி, வணக்கம்.